வணக்கம். இந்த வீடியோவில் ஜெட்பேக் கம்போஸ் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங்காக இப்போ நம்ம எக்ஸ்எம்எல் பேஸ்ட் வியூவில் லேஅவுட் தான் ஒரு யூஐயோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுது. அந்த லேஅவுட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வியூ அண்ட் வியூ குரூப்போட ஹைராக்கியில் தான் நம்ம பில்ட் பண்ணுறோம். எக்ஸ்எம்எல் ஃபைலில் நம்ம இதை கோட் பண்ணுவோம். ஸோ அந்த லேஅவுட் ஃபைலை வந்து நம்ம ஆக்டிவிட்டியோட ஆன் கிரியேட் கால்பேக் இம்ப்ளிமெண்டேஷனில் லோட் பண்ணணும். இது எப்படி பண்ணுவோன்னா, நம்ம செட் கண்டென்ட் வியூ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். அதில் வந்து அந்த லேஅவுட் ரிசோர்ஸோட ரெஃபரன்ஸை நம்ம பாஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம லேஅவுட்டில் இருக்கிற யூஐயை அப்டேட் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த வியூ ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ அதுக்கு ஃபைன் வியூ பை ஐடி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபைன் வியூ பை ஐடி எக்ஸ்எம்எல்ல இருக்கிற வியூஸை ஐடி பேஸ் பண்ணி சர்ச் பண்ணும். இன்கேஸ் அந்த ஐடியில் எந்த வியூவுமே இல்லைனா நம்மளுக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ ஃபைன் வியூ பை ஐடிக்கு நிறைய டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பாப்புலரானது பார்த்தீங்கன்னா பட்டர் நைஃப், கோட்லின் சிந்தட்டிக்ஸ், டேட்டா பைண்டிங், வியூ பைண்டிங் இதெல்லாம் இருக்குது. ஜெட்பேக் கம்போஸ் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜெட்பேக் கம்போஸ் மட்டும் இல்லை, iOS-ஓட ஸ்விஃப்ட் யூஐ, ஃப்ளட்டர், ரியாக்ட் நேட்டிவ் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இம்ப்ரேட்டிவ் ஸ்டைல் ப்ரோக்ராமிங்னா நம்ம ஃப்ரேம் ஒர்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் யூஐ அப்டேஷனுக்கு. பட் டிக்ளரேட்டிவ் ஸ்டைலில் யூஐயோட கரண்ட் ஸ்டேட் என்னன்னு மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். அது ப்ரீவியஸ் ஸ்டேட்லேருந்து கரண்ட் ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரீபில்ட் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வியூ ஏவோட கலரை ரெட் கலராக மாற்றுறோம். அதுக்கப்புறம் வியூ ஏல இருக்கிற சில்ட்ரனை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு சில்ட்ரன் வியூ பி3 ஆட் பண்ணுறோம். ஸோ இம்பரேட்டிவ் ஸ்டைலில் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, வியூ ஏயோட ஆப்ஜெக்ட் எடுத்து அதோட செட் கலர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கலர் மாற்றுவோம். அதுக்கப்புறம் ஏல இருக்கிற சில்ட்ரனை கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர் சில்ட்ரன் கொடுப்போம். அப்படி இல்லைனா விசிபிலிட்டி இன்விசிபிள் இல்லைனா விசிபிலிட்டி கான் அப்படி கொடுப்போம். வியூ பி3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வியூ ஏயோட ஆட் பண்ணுவோம். பட் டிக்ளரேட்டிவ் ஸ்டைலில் அப்படி இல்லை. வியூ ஏயோட டிக்ளரேஷன் எங்கே இருக்கோ அங்கே கலர் பேராமீட்டர் அண்ட் சைல்டு பேராமீட்டர் இந்த ரெண்டு பேராமீட்டரோட வேல்யூஸும் அப்டேட் பண்ணாவே போதும். ஃப்ரேம் ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக யூஐயை ரீபில்ட் பண்ணிடும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கார்ட் வியூ இருக்குது. இந்த கார்ட் வியூவில் கவுண்ட் 0வாக இருந்ததுன்னா ப்ளஸ் பட்டன் காமிக்கணும். கவுண்ட் 0க்கு மேலே இருந்ததுன்னா ரெட் கலரில் ஒரு பேட்ச் காமிக்கணும். இன்கேஸ் கவுண்ட் 99க்கு மேலே இருந்ததுன்னா 99+ன்ற பேட்ச் காமிக்கணும். ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் இம்பரேட்டிவ் ஸ்டைலில் பாருங்கள், நம்ம கவுண்ட் 0வாக இருந்து அண்ட் ப்ளஸ் பட்டன் இல்லைனா நம்ம ப்ளஸ் பட்டன் ஆட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ப்ளஸ் பட்டன் ரிமூவ் ப்ளஸ் பட்டன்ற மெத்தட் கால் பண்ணுவோம். இன்கேஸ் கவுண்ட் கிரேட்டர் than 0 அண்ட் பேட்ச் இல்லைனா நம்ம பேட்ச் ஆட் பண்ணுவோம், இல்லைனா பேட்ச் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம இம்பரேட்டிவ் ஸ்டைலில் பண்ணுவோம். ரைட் சைடில் டிக்ளரேட்டிவ் ஸ்டைலில் ஜெட்பேக் கம்போசிபிள் ஃபங்க்ஷனாக நம்ம எழுதியிருக்கோம். ஸோ கார்ட்ன்ற கம்போசிபிள் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ப்ளஸ் ஐக்கானுன்ற பூலியன் பேராமீட்டர், அதுக்கப்புறம் ரெண்டாவது பேராமீட்டர் வந்து கண்டென்ட். இது வந்து ஒரு கம்போசிபிள் ஃபங்க்ஷன். ஸோ கோட்லினில் நம்ம லாஸ்ட் பேராமீட்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா நம்ம லேம்டா எக்ஸ்பிரஷனாக லைக் பேரந்தசிஸ்க்கு வெளியில் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் இந்த சின்டாக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ப்ளஸ் ஐக்கான் வந்து கவுண்ட் வந்து 0வாக இருந்ததுன்னா ப்ளஸ் ஐக்கான் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ ப்ளஸ் ஐக்கான் எமிட் ஆகும். இன்கேஸ் கவுண்ட் கிரேட்டர் than 0வாக இருந்ததுன்னா நம்ம பேட்ச் யூஐ வந்து எமிட் ஆகும். ஸோ இப்படி தான் எழுதியிருக்கேன். ஜெட்பேக் கம்போஸில் நம்ம யூஐ பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கம்போசிபிள் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்போசிபிள் ஃபங்க்ஷனில் நம்ம டேட்டாவை வந்து பேராமீட்டராக கூட நம்ம பாஸ் பண்ணலாம். கம்போசிபிள் ஃபங்க்ஷன் வந்து யூஐயை எமிட் பண்ணும். ஸோ கம்போசிபிள் ஃபங்க்ஷன் பேசிக்கலாக ஒன்றும் இல்லை, அது ஒரு கோட்லின் ஃபங்க்ஷன். ஆனால் கம்போசிபிள் அனோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்போசிபிள் ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, அதோட ரிட்டர்ன் டைப் வந்து யூனிட் தான். கம்போசிபிள் ஃபங்க்ஷன் எப்போவுமே இன்னொரு கம்போசிபிள் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே தான் நம்ம கால் பண்ணணும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நம்ம ஜெட்பேக் கம்போஸ் ஃபங்க்ஷனாலிட்டி எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப் லெவலில் இருக்கிற build.gradle ஆண்ட்ராய்ட் பிளாக்குள்ள பில்ட் ஃபீச்சர்ஸ் பிளாக்குள்ள கம்போஸ் ஃப்ளாகை ட்ரூ செட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கம்போஸ் ஆப்ஷன்ஸ் பிளாக்குள்ள கோட்லின் கம்பைலர் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் மென்ஷன் பண்ணணும். இந்த கோட்லின் கம்பைலர் வெர்ஷன் நம்ம ப்ராஜெக்டில் இருக்கிற கோட்லின் வெர்ஷன் கூட கம்பேட்டிபிளாக இருக்கணும். இது இல்லாமல் நம்ம டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஜெட்பேக் கம்போஸோட பில் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மற்ற ஜெட்பேக் கம்போஸ்க்கு வெர்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் வெர்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அது லேட்டஸ்ட் ஸ்டேபிள் டிபெண்டன்சி எதுவோ கம்பேட்டிபிள் வெர்ஷன் எதுவோ அது மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெயின் APIs யூஸ் பண்ணதுக்கு compose.ui. அதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம மெட்டீரியல் டிசைன் யூஸ் பண்ணணுன்னா மெட்டீரியல் டிசைன் 3 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மெட்டீரியல் டிசைன் 2 இல்லைனா ஃபவுண்டேஷனல் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த டூலிங் ப்ரிவ்யூ லைப்ரரி, அதுக்கப்புறம் UI டூலிங் லைப்ரரி. இன்கேஸ் நம்ம ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணோன்னா ஆக்டிவிட்டி கம்போஸ் இந்த லைப்ரரி. அதுக்கப்புறம் டெஸ்டிங் ரிலேட்டட் டிபெண்டன்சிஸ் இந்த ரெண்டு. நம்ம இன்கேஸ் வியூ மாடல் இன்டெகிரேட் பண்ணோம், இல்லை லைவ் டேட்டா இல்லை RX ஜாவா யூஸ் பண்ணோன்னா இந்த டிபெண்டன்சிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸிஸ்டிங் XML வியூ பேஸ்ட் யூஐயில் நம்ம செட் கண்டென்ட் வியூ மெத்தட் யூஸ் பண்ணுவோம்.
இதில் நம்ம லேஅவுட்டோட ரெஃபரன்ஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம். இன்கேஸ் கம்போஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செட் கண்டென்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த செட் கண்டென்ட் மெத்தடில் நம்ம ஒரு ஜெட்பேக் கம்போசபிள் ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்எம்எல் வியூ பேஸ்டு யூஐஸ்க்கும் ஜெட்பேக் கம்போசபிள் பேஸ்டு யூஐஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நான் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜெட்பேக் கம்போஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட் கலர் சைஸ் ஸ்டைல் அலைன்மெண்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா ஸோ கம்போசபிளில் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல்ல ஒரு எடிட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜெட்பேக் கம்போஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டெக்ஸ்ட் ஃபீல்டுன்ற கம்போசபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டபிள் ஸ்டேட் வேரியபிள். இந்த மியூட்டபிள் ஸ்டேட் வந்து ஒரு அப்சர்வபிள் மாதிரி லைவ் டேட்டா மாதிரி. அண்ட் ரிமெம்பர் வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி டைம் இந்த டெக்ஸ்ட் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த டெக்ஸ்ட் வில் கம்போசபிள் வந்து ரீகம்போஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளில் இமேஜ் வியூக்கு ஈக்குவலண்ட்டாக கம்போசபிளில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பெயிண்டர் வேரியபிளில் நம்ம பெயிண்டர் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ராவபிள் செட் பண்ணணும். அண்ட் கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ செட் பண்ணலாம். இதை பற்றி இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். ப்ராஜெக்டில் ஆப் லெவலில் இருக்கிற பில்ட் டாட் கிரெடில் நம்ம ஆண்ட்ராய்ட் பிளாக்ல பில்ட் ஃபீச்சர்ஸ் பிளாக்குள்ளே நம்ம கம்போஸ் ஃப்ளாகை ட்ரூன்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கம்போஸ் ஆப்ஷன்ஸ்ன்ற பிளாக்குள்ளே கோட்லின் கம்பைலர் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் செட் பண்ணியிருக்கோம் 1.4.3. இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் இருக்கிற கோட்லின் வெர்ஷன் கூட கம்பேட்டிபிளாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 1.8.10 இருக்குது. ஸோ இதுக்கு கம்பேட்டிபிளாக தான் நம்ம கம்போஸ் கம்பைலர் வெர்ஷனை நம்ம செட் பண்ணணும். இதை பற்றி டாக்குமெண்டேஷனில் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நம்ம ப்ரெசன்டேஷனில் பார்த்த கம்போசபிள் யூஐஸ்லாம் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் சிம்பிள் டெக்ஸ்ட். இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூ டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் எடிட் டெக்ஸ்ட்கான டெக்ஸ்ட் ஃபீல்ட், அப்புறம் இமேஜ் வியூ. ஸோ இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸை நம்ம டெவலப் பண்ணிருக்கும் போதே நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ப்ரிவியூவாக நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிவியூ அனோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கான ப்ரிவியூவும் இருக்குது. இந்த எல்லா கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸும் நான் காலம் லேஅவுட்குள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த காலம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு எமுலேட்டரில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அவுட்புட். அடுத்த வீடியோவில் ஜெட்பேக் கம்போஸ் லேஅவுட்ஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி.